ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்மணி தமிழ் படி சேனலில் வீடியோவில் நாம் நீதி கதைகள் போட்டுட்ருக்கோம். ஓரளவுக்கு நீங்கள் எழுத்தெல்லாம் எழுதி பழகி 2 எழுத்து 3 எழுத்து வர சொற்களெல்லாம் எழுதி பழகி இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நீதி கதைகள் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. அப்புறம் பாடங்களை படிப்போம். இப்போ சோம்பேறி மகன்கள். ஒருத்தங்க சோம்பேறியாக இருந்தால் என்ன ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கதை. ஒரு சிறிய ஊரில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு வயதாகிவிட்டதால் அவரால் காட்டில் இறங்கி வேலை செய்ய முடியவில்லை. விவசாயம்தானே அவங்களுடைய தொழிலெல்லாம் கிராமத்தில். அவருக்கு வயசாகிடுச்சு. அவரால் எழுந்து காட்டில் வேலை செய்ய முடியல. அப்பு, சுப்பு, குப்பு என்று 3 சோம்பேறி மகன்கள் ராமுக்கு இருந்தார். 3 பேர் அவருக்கு மகன்கள் இருந்தாங்க. அவருடைய மகன்கள் ஒரு நாள் கூட காட்டில் வேலை செய்தது இல்லை. உழைக்காமல் ஊர் சுற்றி வந்தனர். அப்புறம் என்ன பண்ணுவார் அவர் பாவம்? அப்படி ஏழை மகன்களை திருத்த நினைத்தார். இந்த பசங்களை எப்படிலாம் திருத்துறது அப்படின்னு நினைக்கிறார். ராமு மகன்களை திருத்த நினைத்தார். அதனால் தன் மகன்கள் 3வரையும் அழைத்து, நம்முடைய காட்டில் ஏதோ ஒரு இடத்தில் புதையல் இருக்கிறது, அந்த புதையலை நீங்களே தோண்டி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். சொல்கிறாரு, நம்ம காட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு புதையல் இருக்குது, எங்கேன்னு தான் எனக்கு தெரியல, அதனால் நீங்களே தோண்டி பார்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார். ராமுடைய 3 சோம்பேறி மகன்களும் தங்களுடைய காட்டில் புதையல் இருக்கிறது என்று ராமுவின் பேச்சை நம்பி ஆளுக்கு ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு காடு முழுவதும் ஒரு இடம் விடாமல் வெட்டினர். எல்லாம் வெட்டி பார்க்குறாங்க, எங்கடா இருக்குது புதையலே அப்படின்றது. விவசாயியோட 3 மகன்களால் புதையலை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்கேயும் காணோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ராமு தன் மகன்களிடையே புதையல் இருக்கிறது என்று பொய் சொன்னதாகவும் காட்டை பண்படுத்துவதற்காக அப்படி கூறியதாகவும் சொன்னார். சரி சொல்கிறார், முட்டா பசங்களா, புதையல் ஒன்றும் இல்லை, காட்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் அப்படிங்கிறார். ராமு மகன்களிடம் காடு பண்பட்டு விட்டது, வாருங்கள் அனைவரும் சேர்ந்து ஏதாவது பயிரை விதையுங்கள் என்று கூறினார். மகன்களும் அந்த நேரமும் அப்பாவின் பேச்சை தட்டாமல் விதைத்தனர். சரி, ஆனதாய்ப்பச்சு, இப்போ விதைக்கலாம் அப்படின்னு விதைக்கிறாங்க. சில நாட்களுக்கு பிறகு விதைத்த விதை நன்கு முளைத்து செழித்து வளர்ந்தது. அறுவடை முடிந்து அப்பு, சுப்பு, குப்பு 3வருக்கும் கை நிறைய பணம் கிடைத்தது. 3வரும் சந்தோஷமுடன் உழைப்பின் பயனை உணர்ந்தனர். சோம்பேறியாக இருந்தால் எப்படி பணம் கிடைக்குமா? ஹார்ட் ஒர்க், நல்லா உழைச்சங்காட்டியும் அவங்களுக்கு இந்த பணம் கிடைச்சது. அவங்களும் சந்தோஷமாக ஆனாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? சோம்பேறியாக இல்லாமல் உழைக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்த ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான கதை. அதாவது நரியும் நாரையும். இது நரி, நாரைங்கிறது கொக்கு மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? நரி எப்பவுமே அது ஒரு குறு புத்தி உடையது. நரி குறுக்கு புத்தி. ஒரு கெட்ட எண்ணம் கொண்ட நரிக்கு ஒரு நாரையை கிண்டல் செய்து பார்க்க வேண்டும் என்று எண்ணம். நரி எப்பவுமே கன்னிங்காக இருக்கும். எப்படி அடுத்தவனை கெடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரு நாரையை பார்க்குது, அதை கிண்டல் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. அது நாரையிடம் சென்று, நண்பா, உனக்கு மாபெரும் ருசியான விருந்து கொடுக்க விரும்புகிறேன், என் வீட்டிற்கு வர வேண்டும் என்கிறது. நாரையும் நரியை நல்லவன் என்று நம்பி
நாரையும் நரியை நல்லவன் என்று நம்பி நரியின் வீட்டிற்கு போனது. சரி, நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு, ரொம்ப நல்லா அன்பாக கூப்பிட்றாரு, சரி நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நாரை அவங்க வீட்டுக்கு போகுது. நரி மிகவும் அகலமான தட்டு ஒன்றில் கஞ்சி ஊற்றி, ரொம்ப அழகாக ஒரு அகலமான தட்டு எடுத்து அதில் கஞ்சியை ஊற்றி நாரியை குடிக்கச் சொன்னது. நாரையால் தன் நீளமான அழகால் கஞ்சியை சிறிது கூட குடிக்க முடியவில்லை. எப்படி குடிக்கும்? அதுக்கு மூக்கு நீளம், அது எப்படி குடிக்கும்? நரி மனதுக்குள் அதிக சந்தோஷமானதாக, நல்லா கஷ்டப்படுறான், அப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்க. நாரையிடம் கஞ்சி ரொம்ப சுவையாக உள்ளதா என்று கிண்டலாக நரி கேட்டது. நாரையும் சிரித்து கொண்டே, ஓ, கஞ்சி ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறியது. ஆனால் தன்னை ஏமாற்றிய நரிக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நரி, ஓ, எனக்கு இப்படி பண்ணியா, இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நினச்சிக்குது. அப்புறம் நரியே, நீயும் என் வீட்டிற்கு வந்து கண்டிப்பாக விருந்து சாப்பிட வேண்டும். சரி, நான் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தேன் இல்லையா, நீயும் என் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கூப்பிடுது. நரி நாரையின் வீட்டில் சாப்பாட்டை ஒரு பிடிக்கலாம் என்று நினைத்து நாரையின் வீட்டிற்கு சந்தோஷமாக போனது. சரி, நம்மளும் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு போகுது. நாரை ரொம்ப உயரமான வாய் ஒடுக்கமான ஜாடிகளில் கஞ்சியை ஊற்றி நரியை சாப்பிட சொன்னது. அது அப்படி தானே குடிக்கும், பார்த்தீங்களா படத்தில்? போய் பெரிய நீளமான ஜாடியில் ஊற்றி, இந்தா நரி குடி அப்படிங்குது. நண்பனே, நரி மிகவும் ஏமாற்றம் அடைந்தது. நாரை நரியிடம், நண்பனே, நாம் மற்றவர்களை கிண்டல் செய்து பார்த்தால் நாமும் மற்றவரால் கிண்டல் தான் செய்யப்படுவோம், கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிறோம் இல்லையா? நீ மற்றவங்களை கிண்டல் செய்தால் உனக்கு பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தனக்கின்னா பிற்பகல் தானே வரும் அப்படின்றார். மற்றவங்களை நீ கிண்டல் பண்ணினா உனக்கும் வந்து சேரும் என்ற உண்மையை எடுத்து கூறியது. நரியும் திருந்தியது. அன்று முதல் யாரையும் கிண்டல் செய்வதை விட்டுவிட்டது. அன்னைக்கு இருந்து திருந்திருச்சு. பிறரை கிண்டல் செய்வதால் நாமும் கிண்டலுக்கு ஆளாவோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். யாருடைய மனசும் புண்படும் மாதிரி பேசக்கூடாது, நெகட்டிவாக பேசக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதை. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கதை. படிங்க, பெரியவங்களும் படிச்சுக்கலாம். படிச்சிங்கன்னா உங்களுக்கும் இதனால் நன்மை தான். கதை படிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை, யார் வேணால் படிக்கலாம் கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கதை காளையின் கோபம். ஒரு காளைக்கு கோபம் வந்துருச்சு. என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, இந்த காளை ஓடி வருது, இதுக்கு கோபம் ஒரு சுண்டலி மேலே. கொழுத்த காளை ஒன்று நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நல்ல பெரிய காளை நல்ல குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தது. காளையின் குரட்டை சத்தத்தை கேட்ட குட்டி சுண்டலி ஒன்று காளையின் மூக்கருகே சென்றது. அதிர்ச்சியில் காளையின் மூக்கை சுண்டலி கடித்து விட்டது. பக்கத்தில் போகுது, அது பெருசாக குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தால் அது அதிர்ச்சியில் மூக்கை கடிச்சிருச்சு. சுண்டலியின் இந்த சின்ன செயலை பொறுத்து கொள்ள முடியாத காளை கடுமையான கோபம் கொண்டு, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறிக்கொண்டு சுண்டலியை விரட்டத்துண்டு. காளை எவ்வளோ பெருசு, சுண்டலி இத்தினூண்டு, ஏதோ கடிச்சிருச்சு, நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துது. காளையிடம் மிதிப்பட்டு செத்து விடுவோம் என்று பயத்த சுண்டலி உயிர் பயத்தில் ஓடியது. அம்மா, காளை எவ்வளோ பெருசு, ஒரு மிதிச்சா அவ்வளோதான், செத்து போகணும். சுண்டலி தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று கெஞ்சிக்கொண்டே ஓடியது. ஆனால் காளை உன்னை விடமாட்டேன் என்று கூறி விரட்டியபடியே சென்றது. சுண்டலி எப்படியோ தப்பித்து ஒரு சுவருக்கு கீழே உள்ள பொந்துக்குள் சென்று ஒளிந்து கொண்டது. சரி, எப்படியோ தப்பிச்சது, இந்த பொந்தில் போய் ஒளிஞ்சிச்சு. சுண்டலி ஒளிந்து இருந்த பொந்து இருந்த சுவற்றை காளை முட்டித்தள்ள துவங்கியது. இது பெரிய சுவர், என்ன முட்டுமா? காளை எவ்வளோ மீண்டும் சுவரை தள்ள முடியவில்லை. காளையின் செயலை பார்த்த சுண்டலி, ஏய் பொறுமையில்லாத காளையே,
ஒரு சின்ன விஷயத்திற்காக உன் மண்டையை ஏன் இப்படி உடைத்து கொள்ளுகிறாய் என்று கேட்டது. சின்ன விஷயம், நான் தெரியாமல் கடிச்சிட்டேன், மன்னிச்சிரு. இதுக்கு போய் இந்த தலை இப்படி போய் செவுத்தில் முட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி சுண்டலி கேட்குது. காலையும் திரும்பி சென்றது. பொறுமை மிக அவசியம். சரி, ஏதோ சுண்டலி தெரியாமல் கடிச்சிருச்சு, விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறணும். அப்படிங்கிறது பொறுமையாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு கதை இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் என்னுடைய இந்த சேனல் Gold.G.G இதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்னோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் கமெண்ட்டில் என்ன எழுதுறீங்களோ அந்த லெசன் நான் போடுறேன். அடுத்த கதை கர்வம் பிடித்த ராஜநாகம். ஒரு ராஜநாகம் பாரு, பெரிய நாகப்பாம்பு, அதுக்கு கர்வம் என்னன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அடர்ந்த காட்டுப்பகுதியில் ராஜநாகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு பெரிய காடு, அங்கே ஒரு ராஜநாகம் வாழ்ந்து வந்தது. அது குட்டியாக இருந்த பொழுது சிறு சிறு பூச்சிகளை உண்டு வாழ்ந்து வந்தது. குட்டியாக இருக்கும்போது சின்ன சின்ன பூச்சியெல்லாம் சாப்பிடும். சற்று பெரிதானவுடன் தவளைகள், பல்லிகள் ஆகியவற்றை பிடித்து சாப்பிட்டு வந்தது. ரொம்ப பெரிதானவுடன் பாம்புகளையே பிடித்து சாப்பிட்டு வந்தது. பெரிய ராஜநாகமெல்லாம் அப்படி சாப்பிட்டுச்சு. ராஜநாகமும் பாம்புகளையே பிடித்து சாப்பிடும் அளவுக்கு பெரிதாகி விட்டதால் அதன் கர்வமும் ரொம்ப பெரிதாக வளர்ந்தோ. நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் பாரு எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. இவ்வளவு பெரியானான நான் ஏன் சின்ன பொந்தில் வாழ வேண்டும்? பெரிய பொந்தில் இருக்கும் யாரையாவது விரட்டி விட்டு நாம் அங்கு வாழ்வோம் என்று நினைத்து நல்ல பெரிய பொந்தாக தேட ஆரம்பிச்சது தான் பாம்பு பொந்து. ஓகேவா? நம்ம தான் பெருசாக இருக்கவே, பெரிய ராஜநாகமாச்சே, நம்ம பார்த்து எல்லோரும் பயந்துக்கிறாங்க, நாம் எதுக்கு சின்ன புத்தரில் இருக்கணும், பெருசாக போகும் அப்படின்னு சொல்லி போகுது. ஓகேவா? ராஜநாகமும் தேடிய ஒரு பெரிய பொந்து புற்றை ஒன்று கண்டுபிடித்தது. ஆஹா, நான் நினைத்த மாதிரியே நல்ல வீடு கிடைத்து விட்டது என்று சந்தோஷப்பட்டது. சரி, நமக்கு ஒரு நல்ல வீடு கிடச்சிருச்சு, நாம் இந்த பொந்தில் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு அழகான பொந்து. ராஜநாகம் அந்த பொந்தை பற்றி ஒரு எறும்பை கண்டது. அந்த பொந்தில் ஒரு எறும்பு இருக்க பார்க்கறது. எறும்பை பார்த்த ராஜநாகம் ரொம்ப கோபம் வந்துச்சு. நான் எவ்வளோ பெரிய ராஜநாகப்பாம்பு, நீ சின்ன தூண்டு எறும்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு பார்த்தது கோபம் வந்துச்சு. உடனே அந்த எறும்பிடம், ஏய் யார் அது உள்ளே அப்படிங்குது. இந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுங்கள் என்று மிகுந்த கர்வத்துடன் கூறியது. எறும்புக்கிட்ட போய், ஏய் யார் நீ, மரியாதை வெளிப்போ அப்படிங்குது. அந்த எறும்பு புற்றுக்கு உள்ளே சென்று மற்ற எறும்புகளிடம் ராஜநாகம் கூறுவதை சொன்னது. அது என்ன பண்ணிச்சு, உள்ளே போய் அந்த புத்தை கட்டினதே அந்த எறும்புக தான். போய் ராஜநாகம் நம்மளை வெளியே போக சொல்லுது அப்படின்னு சொல்லிடுச்சு. அனைத்து எறும்புகளும் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தன. அப்பொழுது ராஜநாகம் தன் தலையை புற்றுக்குள் நீட்டி சீறியது. போய் புத்துக்குள்ளே விட்டு அப்படி சீருது. உடனே ஆயிரக்கணக்கான எறும்பு படைகள் புற்றை விட்டு வெளியேறி ராஜநாகத்தை உடல் முழுவதும் கடிக்க ஆரம்பித்தன. அந்த புத்துக்குள்ள எத்தனை எறும்பு இருக்கும், உடனே எல்லாம் வெளியே வந்துருச்சு. படப்படையாக வந்து இந்த நாகப்பாம்பு உடம்புல ஏறி எல்லாம் கடிக்குது. மிரண்டு போன ராஜநாகம் கடவுளே காப்பாற்று என்று கூறிக்கொண்டு தன் கர்வத்தை தூக்கி போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டது. கர்வப்பட்டா இப்படி தான் ஆகும். யாரும் நான் தான் பெரியவன்னு கர்வப்படவே கூடாது. அவ்வளோ பெரிய ராஜநாகம்தான் குட்டி குட்டியான எறும்பு ஒரு படையே வந்து கடித்து துரத்தி விட்டுடுச்சு. அதனால் நான் தான் பெரியவன்னு கர்வம் இருக்கவே கூடாது. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பாடமெல்லாம் பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிற அந்த லெசனை அடுத்த எபிசோடில் அனுப்புகிறேன். பை, மறுபடியும் பார்ப்போம்.